இப்போ ஒரு 20 வருஷமா நீங்க ஒரு ஏணியில மிக கஷ்டப்பட்டு மேல ஏறிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஒரு பெரிய பயணம். ஆமா, உங்க வாழ்நாளோட பெரும்பகுதிய அந்த ஏறுதலுக்காகவே நீங்க அர்ப்பணிச்சிட்டீங்க. ஆனா உச்சிய அடைஞ்ச பிறகுதான் அந்த ஏணி முற்றிலும் தவறான ஒரு செவத்துல சாத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா அது எப்படி இருக்கும்? அது நெனச்சு பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு. கண்டிப்பா இல்லையா? துரதிர்ஷ்டவசமா இப்ப பாத்தீங்கன்னா பலரோட வாழ்க்கை பயணம் இப்படிதான் முடிவடையுது. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா எங்கே ஓடுறோம், எதற்காக ஓடுறோம் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியறதில்ல. ஆமா, அது ரொம்ப உண்மை. இன்னைக்கு நாம இந்த டீப் டைவ்ல அலச போற விஷயத்தோட மைய கருத்தே இதுதான். அதாவது உங்க வாழ்க்கைக்கான ஒரு தெளிவான பார்வை, ஆங்கிலத்துல விஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான். இப்போ நீங்க சொன்ன அந்த ஏணி உதாரணம் ஒரு மிகச் சரியான தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைய காலகட்டத்துல இந்த ஹசில் கல்ச்சர் அப்படிங்கிற பேர்ல எல்லாரும் எதையோ நோக்கி தொடர்ந்து உழைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆமா, மூச்சு விட கூட நேரம் இல்லாம வேலை செய்யறது ஒரு சாதனை மாதிரி ஆயிடுச்சு இப்போ. கரெக்ட். அப்படி கொண்டாடுற ஒரு சமூகத்துல தான் நாம இருக்கிறோம். உழைப்பு ரொம்ப முக்கியம்தான். ஆனா எந்த திசையை நோக்கி உழைக்கிறோம் அப்படிங்கிறது அதை விட பன்மடங்கு முக்கியம். கண்டிப்பா. ஆனா இந்த விஷன் இல்லனா தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே மக்களுக்கு என்ன தோணும்னா, இது ஏதோ இந்த பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளோட வரவேற்பறையில மாட்டி வைக்கப்படுற ஒரு போர்டு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதேதான், நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா, இது மனிதர்களோட தினசரி இயங்கு தளமா இருக்கணும். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, இது உங்க வாழ்க்கையோட ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் மாதிரி செயல்பட வேண்டிய ஒண்ணு. ஓ, ஆபரேட்டிங் சிஸ்டம். ஆமா. நீங்க யார், உங்களுக்கு என்ன வேணும், எதை நோக்கி உங்க ஆற்றல் செலவிடப்படணும் அப்படிங்கறத தீர்மானிக்கிற அடிப்படை இதுதான். எனக்கு அந்த ஆபரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இப்ப நம்ம போன்ல இருக்கிற ஒரு ஆப் சரியா வேலை செய்யல அப்படின்னா நாம அந்த ஆப்பை மட்டும்தானே குறை சொல்றோம். ஆமா, ஒண்ணு குறை சொல்வோம், இல்லனா அதை delete பண்ணிட்டு வேற ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுவோம். ம், ஆனா உண்மையில பிரச்சனை அந்த அடிப்படையான ஓஎஸ்ல இருக்கும். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அது சரி செய்யாம நீங்க எந்த புதிய ஆப் போட்டாலும் அதுவும் கிராஷ் ஆகத்தான் செய்யும். சரி, இப்போ எனக்கு ஒரு தெளிவான பார்வை வேணும், ஒரு வலிமையான ஓஎஸ் வேணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ம், அடுத்து நான் என்ன பண்ணணும்? அதான் முடிவு பண்றது ஈஸி. ஆமா, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும்னு மனசுக்குள்ள நினைக்கிறது வேற, ஆனா அதை எப்படி அடையறதுன்னு திட்டமிடுறது வேற இல்லையா? இத நடைமுறைப்படுத்துறது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இங்கதான் இந்த இலக்குகளை பிரிக்கிற அந்த செயல்முறை உள்ள வருது. இலக்குகள் அப்படின்னு உடனே அது நீண்ட கால இலக்குகள், குறுகிய கால இலக்குகள் அப்படின்னு ரெண்டா பிரிப்பாங்க அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சதுதான். லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். ஆமா. ஆனா இதோட பின்னணியில இருக்கிற அந்த உளவியலை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஒருத்தரோட நீண்டகால இலக்கு அப்படிங்கிறது ஒரு 10 இல்லனா 15 வருஷங்களுக்கு அப்புறம் அவர் சமூகத்துல எந்த நிலையில இருக்க விரும்புறாரு, தன் குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை தர விரும்புறாரு அப்படிங்கிறது. சரி, அப்போ குறுகிய கால இலக்குகள்? குறுகிய கால இலக்குகள் அப்படிங்கிறது அந்த நீண்ட கால இலக்கை அடையறதுக்காக அவர் இன்னைக்கு, அதாவது இந்த நிமிஷம் செய்ய வேண்டிய தினசரி காரியங்கள். ஓஹோ. அது தினமும் 1 மணி நேரம் புதிதா ஒரு விஷயம் படிக்கிறதா இருக்கலாம், இல்லனா ஆரோக்கியத்துக்காக செய்யற ஒரு சின்ன உடற்பயிற்சியா கூட இருக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க, இது கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு. ஆனா நடைமுறையில பாத்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு பெரிய ஆளா வரப்போறேன் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு காலையில 5 மணிக்கு எழுந்து நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு தான் ஒரு சாதாரண மனித மனம் யோசிக்கும். அது இயல்புதானே. ஆமா, நம்ம மூளை எப்போதுமே அந்த உடனடியாக கிடைக்கிற பலன்களை தானே அதிகமா விரும்பும். அதான் அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே. கண்டிப்பா. ஒரு ஓடிடில ஒரு வெப் சீரிஸ் பார்க்கறப்போ கிடைக்கிற அந்த உடனடி சந்தோஷத்தை விட்டுட்டு 10 வருஷம் கழிச்சு வரப்போற ஏதோ ஒரு வெற்றிக்காக நான் இன்னைக்கு ஏன் வியர்வை சிந்தி வேலை செய்யணும்? இது மனித மூளையோட அடிப்படை இயல்புக்கே முரணானது இல்லையா? நீங்க கேக்குறது முற்றிலும் நியாயமான ஒரு கேள்வி. உளவியல்ல இத ஹைப்பர்பாலிக் டிஸ்கவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்பர்பாலிக் டிஸ்கவுண்டிங்கா? ஆமா. அதாவது எதிர்காலத்துல கிடைக்க போற மிகப்பெரிய பலனை விட இன்னைக்கு இந்த வினாடில கிடைக்கிற மிகச்சிறிய பலனுக்கு தான் நம்ம மூளை அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். ஓ, அதனாலதான் நமக்கு காலையில எந்திரிக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதேதான். அதனாலதான் நீண்டகால இலக்குகளை பின்பற்றுறது பலருக்கும் ரொம்ப கடினமா இருக்கு. மூளைக்கு அந்த தூர தூர வெற்றி ஒரு மாயையா மட்டுமே தோணும். சரி, அப்போ இதை எப்படிதான் சமாளிக்கிறது? இத தவிர்க்க தான் நீண்டகால இலக்க வெறும் ஒரு கனவா மட்டும் விட்டுடாம அத அன்றாட செயல்களா ஒரு அல்காரிதம் மாதிரி பிரிக்கணும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இத ஒரு ஜிபிஎஸ் நேவிகேஷன் கருவியோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். ஜிபிஎஸ்ஆ?
ஒரு டெக்னாலஜி கருவி வந்து எப்படி மனிதர்களோட இலக்குகளோடு பொருந்தும்? இப்போ நீங்க கார்ல இதுவரைக்கும் போகாத ஒரு புது இடத்துக்கு போறீங்க அப்படின்னு வச்சுப்போம். நீங்க முதல்ல ஜிபிஎஸ்ல என்ன பண்ணுவீங்க? உங்களோட டெஸ்டினேஷனை பதிவு செஞ்சிடுவீங்க. ஆமா, லொகேஷன் போடுவோம். அதுதான் உங்க தெளிவான பார்வை. அதாவது உங்களோட நீண்ட கால இலக்கு. ஆனா நீங்க காரை ஓட்டத் தொடங்கும்போது ஜிபிஎஸ் உங்களை அந்த ஒட்டுமொத்த பாதையும் அந்த 300 கிலோமீட்டரையும் ஒரே நேரத்துல பார்க்க சொல்றதில்ல. ஓ ஆமா, அது கொஞ்சம் கொஞ்சமா தான் வழி சொல்லும். கரெக்ட். அடுத்த 100 மீட்டர்ல வலதுபுறம் திரும்பவும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லும். அந்த 100 மீட்டர் பயணம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நீங்க செய்ய வேண்டிய குறுகிய கால இலக்கு. வாவ், இது நல்லா இருக்கே. நீங்க உச்சி வெயில்ல டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு மெதுவா நகரும்போது உங்களுக்கு ரொம்ப சலிப்பா இருக்கும். ஆனா அந்த 100 மீட்டர் நகர்வு வந்து உங்களோட நீண்ட கால இலக்க நோக்கி தான் கொண்டு போகுது அப்படிங்கறது அந்த ஜிபிஎஸ்க்கு தெரியும். சில சமயம் நாம தப்பான பாதையில திரும்பினா கூட அது ரீரூட் பண்ணும் இல்லையா? அதான் விஷயமே. நீங்க தப்பா திரும்பிட்டாலும் ஜிபிஎஸ் வந்து ரீரூட்டிங் செய்யும். அதாவது உங்களோட இறுதி இலக்கு மாறாது. ஆனா பயணம் செய்யற பாதை வேணா மாறும். நீண்டகால இலக்குகளும் குறுகிய கால இலக்குகளும் இப்படிதான் ஒரு சிஸ்டமா இணைஞ்சு செயல்படணும். இது வந்து ஒரு மிக அருமையான கோடம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சேருமிடம் எங்கன்னு தெரியாம காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஊர் முழுவதும் சுத்திக்கிட்டு பெட்ரோலை வீணாக்குறது தான் வாழ்க்கையில எந்த பார்வையும் இல்லாம கண்மூடித்தனமா உழைக்கிறது அப்படிங்கிறது இப்ப எனக்கு தெளிவா புரியுது. கண்டிப்பா. சரி, இப்ப நான் ஜிபிஎஸ்ல சேருமிடத்தை போட்டுட்டேன். வலது இடது அப்படின்னு அது சொல்றத கேட்டு திரும்பி போய்கிட்டே இருக்கேன். ஆனா ஒரு கட்டத்துல எனக்கு வண்டி ஓட்டவே ரொம்ப சலிப்பாயிடுது. ஒரு டயர்ட்னஸ் வந்துரும். ஆமா, தினமும் எழுந்து ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப செய்யறது மூளைக்கு எவ்வளோ பெரிய சலிப்பை தரும். இந்த சலிப்பை தாண்டி அந்த மோட்டிவேஷனை தொடர்ந்து எப்படி தக்க வச்சுக்கிறது? இங்கதான் வந்து விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்ற அந்த கற்பனை பயிற்சி அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கருவி அறிமுகமாகுது. உந்துதல் குறையும் போதெல்லாம் உங்களை தொடர்ந்து செயல்பட வைக்கிறது வந்து இந்த மனப்பயிற்சி தான். ஒரு நிமிஷம், நீங்க இந்த விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வருது வந்து அந்த பிரபலமான லா ஆஃப் அட்ராக்ஷன் புத்தகங்கள் தான். ஓ, அந்த சீக்ரெட் மாதிரி புக் சொல்றீங்களா? ஆமா, அதேதான். ஒரு இருட்டான அறையில உட்கார்ந்துகிட்டு நான் ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ ஆயிட்டேன், என் வீட்டு வாசல்ல ஒரு ஃபெராரி கார் நிக்குது அப்படின்னு நான் கற்பனை செஞ்சுக்கிட்டே இருந்தா அது அப்படியே நடந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுவா? நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. ஆமா, இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? இது எனக்கு வந்து வெறும் பகல் கனவு காண்றது மாதிரியோ இல்லனா ஒரு அறிவியல் முகாந்தரம் இல்லாத போலியான ஒரு தத்துவம் மாதிரியோ தோணுது. நீங்க அப்படி நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. ஏன்னா சமூகத்துல அது அப்படித்தான் ரொம்ப தவறா புரிஞ்சுக்கப்பட்டிருக்கு. ஆனா அறிவியல் பூர்வமான விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது அறையில உட்காந்துட்டு ஏதோ மாயாஜாலத்தை எதிர்பார்க்கறது கிடையாது. அப்போ அது எப்படி வேலை செய்யுது? இது வந்து முழுக்க முழுக்க நம்ம மூளையோட நரம்பியல் அமைப்போட தொடர்புடையது. நியூராலஜி அப்படின்னு சொல்வாங்களே அது. நம்ம மூளையில ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், அதாவது சுருக்கமா ஆர்ஏஎஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அது என்ன ஆர்ஏஎஸ்? அது எப்படி செயல்படும்? நான் ரொம்ப எளிமையா சொல்றேன். இந்த உலகத்துல ஒவ்வொரு நொடியும் லட்சக்கணக்கான தகவல்கள் வந்து நம்ம கண்களுக்கும் காதுகளுக்கும் வந்துகிட்டே இருக்கு. ஆமா. மாடல் கார் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்றீங்க. அத பத்தியே தொடர்ந்து யோசிக்கிறீங்க. திடீர்னு அடுத்த நாள் நீங்க ரோட்டுக்கு போனா எங்க பார்த்தாலும் அதே சிவப்பு நிற மாடல் கார் உங்க கண்ணுல படும். கண்டிப்பா, எனக்கும் அப்படி நிறைய தடவை நடந்திருக்கு. நேற்றைய விட இன்னைக்கு அந்த கார்கள் ரோட்ல திடீர்னு ஒன்னும் பெருகிடல. அவை எப்போதுமே அங்கேதான் இருந்துச்சு. ஆனா உங்க மூளையோட ஆர்ஏஎஸ் இப்போ வந்து அந்த கார்களை கவனிக்க தொடங்கிடுச்சு. இதுதான் வந்து நிஜமான விஷுவலைசேஷன். வாவ், இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. ஆமா, உங்கள ஒரு வெற்றியாளரா, ஒரு சிறந்த விஞ்ஞானியா, இல்லனா ஒரு தொழிலதிபரா நீங்க தொடர்ந்து கற்பனை செய்யும்போது உங்க மூளை வந்து அந்த வெற்றிக்கான வாய்ப்புகளை உங்களை சுத்தி கவனிக்க தொடங்கும். அப்போ அது வரைக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாத பல கதவுகள் இப்போ நமக்கு தெளிவா தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா? கரெக்ட், அதேதான். ஆஹா, அப்படி என்றால் இந்த விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது மாயாஜாலம் கிடையாது. அது மூளைக்கான ஒரு காக்னிட்டிவ் பிரைமிங். நம்ம மூளை எந்த தகவலை தேடணும் அப்படின்னு அதுக்கு நாம கொடுக்கிற ஒரு கட்டளை. இது ஒரு மிக தெளிவான விளக்கம். ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ எனக்கு இன்னொரு கோணத்துல ஒரு கேள்வி வருது. இந்த விஷுவலைசேஷன், நீண்டகால இலக்கு, இது எல்லாத்தையும் வச்சு நான் கற்பனை செய்யற வெற்றி அப்படிங்கிறது வெறும் பணமா மட்டுமே இருக்க முடியுமா? இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது நிறைய பணம் சம்பாதிக்கிறது, ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றது, இதை மட்டும் ஒரு இலக்கா வச்சுக்கிட்டு ஒருத்தன் இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தினா அது அவனுக்கு ஒரு முழுமையான திருப்தியை தருமா? இது வந்து உளவியல் ரீதியா ரொம்ப ஆழமா விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்போ பணம் வந்து கண்டிப்பா தேவை.
அதுல எந்த சந்தேகமும் நமக்கு இல்ல. ஆமா, பணம் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா பணத்தை மட்டுமே வாழ்க்கையோட முழுமையான பார்வையா, அதாவது விஷனா ஒருத்த செட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னா அவன் ஹெடோனிக் ட்ரெட்மில் அப்படின்னு சொல்ற ஒரு உளவியல் சிக்கல்ல மாட்டிக்கிடுவான். ஹெடோனிக் ட்ரெட்மில்லா? அது என்னது? நம்ம ஜிம்ல ஓடுற ட்ரெட்மில் மாதிரியா? சரியா சொன்னீங்க. அந்த ட்ரெட்மில்ல நம்ம எவ்வளவு வேகமா ஓடினாலும் நம்ம ஒரே இடத்துல தான் இருப்போம் இல்லையா? அது போல தான் இதுவும். இப்போ உங்களோட இலக்கு 1,00,000 சம்பாதிக்கிறது அப்படின்னு வச்சுப்போம். அது அடைஞ்ச உடனே ஒரு வாரம் நீங்க ரொம்ப அளவற்ற மகிழ்ச்சியில இருப்பீங்க. ஆமா, பார்ட்டி எல்லாம் கொடுப்போம். ஆனா அடுத்த வாரமே உங்க மூளை வந்து அந்த 1,00,000க்கு பழகிடும். இப்போ அதுக்கு 2,00,000 வேணும். அதை அடைஞ்சா 5,00,000 வேணும். ஓ, இந்த ஆசைக்கு ஒரு முடிவே இருக்காது அப்படின்னு சொல்றீங்க? கண்டிப்பா இருக்காது. பணத்தை மட்டுமே நோக்கமா வச்சுக்கிட்டா ஒரு குறிப்பிட்ட எல்லைய அடைஞ்ச பிறகு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய வெறுமை உருவாகும். ஒரு கட்டத்துல நான் ஏன் வந்து இவ்ளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற கேள்வி வரும்போது பணம் அதுக்கான பதில தராது. அப்போ எதுதான் பதில தரும்? அங்கதான் வந்து ஒரு அர்த்தமுள்ள நோக்கம் இல்லனா பர்பஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. உங்களோட திறமையால மத்தவங்களுக்கு என்ன நன்மை, உங்க குடும்பத்துக்கு என்ன நிம்மதி, நீங்க சார்ந்த சமுதாயத்துக்கு நீங்க என்ன பங்களிப்பு செய்றீங்க அப்படிங்கிறது தான் அந்த வெறுமைய போக்கி வாழ்க்கைக்கு ஒரு ஆழமான அர்த்தத்தை தரும். இந்த இடத்துல நாம வந்து ஒரு மிக முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றத பார்க்கும்போது வெற்றி பெறது மட்டுமே முக்கியம் இல்ல, அந்த வெற்றியை எப்படி பெறுறோம், எந்த வழியில பெறுறோம் அப்படிங்கிறது மிக முக்கியம் அப்படின்னு எனக்கு புரியுது. 100க்கு 100 உண்மை. ஆனா நிஜ வாழ்க்கையில இது வந்து எவ்வளவு கடினமான விஷயம். வெற்றியை நோக்கி நம்ம ஓடும்போது பல குறுக்கு வழிகள் நம்ம கண் முன்னாடி வரும். நேர்மையற்ற வழியில போனா ரொம்ப ஈஸியா அந்த மலையோட உச்சியை நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்னு தோணும். ஆமா, மனித மனம் சலனப்படும். அப்படிப்பட்ட தருணங்கள்ல நம்மை நாமே எப்படி அந்த சரியான பாதையில நிலைநிறுத்திக்கிறது? இங்கதான் வந்து மனித மதிப்புகள், அதாவது கோர் வேல்யூஸ் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை உறுதிமொழி, இதை இங்கிலீஷ்ல பர்சனல் மிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்வாங்க. இது எல்லாமே உள்ள வருது. ஓ, பர்சனல் மிஷன் ஸ்டேட்மெண்ட். ஆமா, இதுங்க தான் நீங்க சொன்ன அந்த தவறான பாதையிலிருந்து விலகாம இருக்கிறதுக்கான ஒரு தடுப்பு சுவர்கள் மாதிரி செயல்படும். மன்னிக்கணும், நான் மறுபடியும் உங்களை இடைமறிக்கிறேன். இந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு திரும்பவும் அந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் தான் ஞாபகத்துக்கு வருது. திரும்பவுமா? ஆமா, இப்போ நாங்கள் வாடிக்கையாளர்களை தெய்வமா மதிப்போம் அப்படின்னு ஒரு பெரிய போர்டுல எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா உள்ள போனா நம்மள யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. ஆமா, நிறைய இடத்துல அப்படி நடக்குது. அந்த மாதிரியான ஒரு வெற்று வார்த்தைகளை ஒரு தனி மனிதன் தன் வாழ்க்கைக்காக எழுதி வச்சுக்கிறதால அவனுக்கு என்ன லாபம்? நீங்க சொல்ற மாதிரி அது வெறும் செவுத்துல மாட்டி வைக்கிற ஒரு அலங்கார பொருளா இருந்தா அதனால எந்த பயனும் கிடையாது. ஆனா ஒரு உண்மையான தனிப்பட்ட வாழ்க்கை உறுதிமொழி அப்படிங்கிறது ஒரு மனிதனோட முடிவெடுக்கும் அல்காரிதம் அப்படின்னு சொல்லலாம். முடிவெடுக்கும் அல்காரிதமா? ஆமா, டெசிஷன் மேக்கிங் அல்காரிதம். நாம தினமும் வந்து பல முடிவுகளை எடுக்கிறோம். சில முடிவுகள் ரொம்ப கடினமா இருக்கும், குழப்பங்கள் வரும். அந்த நேரத்துல உங்களோட மிஷன் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஃபில்டரா செயல்படணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ ஒருத்தரோட வாழ்க்கை உறுதிமொழி வந்து நான் என் அறிவையும் திறமையையும் பயன்படுத்தி யாருக்கும் தீங்கு விளைவிக்காம நேர்மையான முறையில எனக்கு தேவையான செல்வத்தை உருவாக்குவேன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். சரி. இப்போ அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய பிசினஸ் டீல் வருது. அதுல கோடிக்கணக்குல பணம் கிடைக்கும். ஆனா அந்த பிசினஸ் மூலமா சுற்றுச்சூழலுக்கோ இல்லனா சில மக்களுக்கோ ஏதோ ஒரு விதத்துல பாதிப்பு வரும் அப்படின்னு அவருக்கு தெரியுது. ஒரு தர்ம சங்கடமான நிலை. ஆமா. ஆனா இப்போ அவர் வந்து குழப்பிக்கவே தேவையில்லை. அவருடைய அல்காரிதம் அந்த முடிவை ஏற்கனவே எடுத்துடுச்சு. இது என் மதிப்புகளுக்கு முரணானது, அதனால நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு அவரால ரொம்ப ஈஸியா அந்த டீலை நிராகரிக்க முடியும். ஓஹோ, இப்போ வந்து அந்த டெசிஷன் ஃபெட்டிக் அப்படின்னு சொல்ற மூளையோட சோர்வை குறைக்குது இல்லையா? ஒவ்வொரு முறையும் இது சரியா தவறா அப்படின்னு மண்டையை உடைச்சிக்க தேவையில்லை. எனக்கான விதிகளை நான் முதல்லயே எழுதி வச்சுட்டேன். எக்ஸாக்ட்லி. அந்த விதிகளுக்குள்ள அடங்காத எதையும் நான் நிராகரிச்சிடுவேன். இது உண்மையிலேயே வந்து ஒரு சூப்பர் பவர் தான். ஆமா, அது ஒரு சூப்பர் பவர் தான். இந்த உறுதிமொழி தான் உங்களை அந்த நெருக்கடியான சூழ்நிலைகள்ல இருந்தோ மிகப்பெரிய தோல்விகள்ல இருந்தோ காப்பாத்துறோம். கண்டிப்பா. வாழ்க்கையில நாம கீழே விழும் தருணங்கள்ல ஒரு சாதாரண மனிதன் வந்து எனக்கு ஏன் இந்த நிலைமை, நான் ஏன் தொடர்ந்து போராடணும் அப்படின்னு விரக்தி அடைவான். ஆனா தன்னுள் தெளிவான விதிகளையும் ஒரு ஆழமான பார்வையும் வச்சிருக்க ஒரு வெற்றியாளர் அவர் அந்த உறுதிமொழியை நினைச்சு பாப்பார். ஆமாந்தான், எதற்காக போராடுறோம் அப்படிங்கிற தெளிவு அவர்கிட்ட இருக்கிறதால அவங்க அந்த தடைகளை தாண்டி மிக எளிதா மீண்டும் எழுந்து வருவாங்க.
அதுதான் அவங்கள மத்தவங்க கிட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டுது. அருமை. நாம இப்போ இந்த ஆழமான உரையாடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம விவாதிச்ச விஷயங்களை சற்று தொகுத்து பார்த்தா இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய திறவுகோல் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஒரு வாழ்க்கையை திட்டமிடுறது அப்படிங்கிறது ஏதோ நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிற மாதிரி ஒரு மேலோட்டமான விஷயம் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. அது ஒரு ஆழமான கட்டமைப்பு. உங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத தீர்மானிக்கிற அந்த ஆபரேட்டிங் சிஸ்டம், நீங்க ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய சிறு சிறு வேலைகளை காட்டுற அந்த ஜிபிஎஸ் கருவி, உங்களுக்கான வாய்ப்புகளை தேடிக்கிட்டே இருக்கிற மூளையோட ஆர்ஐஎஸ் ஃபில்டர். அப்புறம் குழப்பமான நேரங்கள்ல உங்களுக்காக முடிவுகளை எடுக்கிற அந்த பர்சனல் மிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற அல்காரிதம். ஆமா, இது எல்லாமே ஒருங்கிணைந்து செயல்படும்போது நீங்க விரும்புற வாழ்க்கை வெறுமனே ஒரு கனவா இல்லாம சாத்தியமான ஒரு நிஜமா மாறுது. மிக சரியா தொகுத்துட்டீங்க. இது ஒரு தொடர்ச்சியான பயணம். இதுல ஒவ்வொரு நாளும் நாம எடுக்கிற சிறு சிறு முடிவுகள் தான் அந்த பெரிய கட்டமைப்புக்கான செங்கற்கள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி. இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க உங்களை நோக்கியே ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க. நீங்க இன்னைக்கு இந்த நிமிஷம் செய்யற சிறு சிறு செயல்கள் உங்களோட நீண்ட கால இலக்குகள் அப்படிங்கிற அந்த ஜிபிஎஸ்ல சரியான திசையில தான் பயணிக்குதா? இல்லன்னா ஏதோ ஒரு திசையில வண்டிய ஓட்டிக்கிட்டு பெட்ரோலை வீணாக்கிக்கிட்டு இருக்கோமா? அதை யோசிங்க. இறுதியா உங்களுக்கு ஒரு சின்ன சவால். நாம பேசின அந்த தனிப்பட்ட வாழ்க்கை உறுதிமொழியை பத்தி இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஒதுக்கி யோசிங்க. ஒருவேளை இன்னைக்கு இந்த வினாடியில உங்களுக்கென அப்படி ஒரு உறுதிமொழியை நீங்க எழுத முற்பட்டா அதுல இடம்பெறும் முதல் வாக்கியம் என்னவா இருக்கும்? ஆமா, உங்களோட நேர்மைய, உங்களோட ஆழமான நோக்கத்தை வெளிப்படுத்துற வாக்கியம். பணத்தை தாண்டிய உங்களோட மனிதநேயத்தை வெளிப்படுத்துற அந்த ஒற்றை வாக்கியம் என்ன? அந்த ஒற்றை வாக்கியம் உங்களோட அடுத்த 20 ஆண்டுகளை மட்டும் இல்ல, உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையோட அர்த்தத்தையே கூட முற்றிலுமா மாற்றி எழுதக்கூடும். சிந்தித்து பாருங்கள். செவிமடுத்ததற்கு நன்றி.